வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா சீர் அதிரசம். இப்போ நாம பார்க்க போகிறது சீர் அதிரசம்னு சொல்லிட்டேன். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 31 அதிரசம் நான் செய்யணும். அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு 3 கிலோ அரிசியை நான் அரைச்சிருக்கேன். அந்த 3 கிலோவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 கிலோ வெல்லத்தை வச்சு காய்ச்சிறேன். இப்போ இந்த அரிசி 3 கிலோ அரிசியும் ஈர அரிசியை ஊற வச்சு அரைச்சி இதை மாதிரி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல அதிரசம் எப்படி செய்யறது அப்படின்னு வீட்டு யூஸுக்கும் போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இது சீர் அதிரசம். இப்போ இந்த அதிரசத்துக்கு நான் மாவுலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு 3 கிலோ வெல்லம் நான் வச்சிருக்கேன். 1 கிலோ அரிசி மாவுக்கு 800 கிராம் இருந்தால் போதுமானது. ஆனாலும் நாம் என்ன பண்ணோம், ஒரு 200 கிராம் அளவுக்கு ஜாஸ்தி வச்சாதான் வேணுங்கிறத நம்ம பண்ணிவிடுவோம். இதுக்கு பாகு பதம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொட்டினதும் அந்த பாகு அந்த தண்ணியில நவராம இருக்கு பாருங்க, இதுதான் கணக்கே. இந்த பாகு பதத்தை நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிரசம் பூரி மாதிரி உப்பி வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஓட்டை போட்டாதான் உப்பும் அதிரசம், அப்புறம் அதிரசம்னா ஓட்டை இருக்கணும், நம்ம பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. அதிரசம் மாவும் எப்படி அப்படின்னா அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், ஹார்டாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த 3 கிலோ மாவுக்கு 3 கிலோவுக்கு நான் 800 மினி கணக்கு பண்ணா 2400 கிராம், அதாவது 202.5 கிலோ அளவுக்கு இருந்தால் போதுமானது. நான் 3 கிலோ வெல்லமாக வச்சு பாகு செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஏலக்காய் பொடி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு பாகு வேணுங்க தான் நான் சேர்த்துக்கிறேன். என்ன காரணம்னா நீங்கள் பண்ணி வச்ச எல்லாத்தையும் உடனே ஊற்றிடக்கூடாது. ஸோ நமக்கு 2.5 கிலோ தேவை, இருந்தாலும் 2 கிலோ அளவுக்கு ஊற்றிட்டு கிளறி பார்த்துட்டு அதன் பிறகு மாவு மீந்து கொண்டு கலக்கணும். இப்போ பாகு நான் எல்லாம் செலுத்தி முடிச்ச பிறகு நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இது மேலே தடவி நீங்கள் வைக்கணும். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும், அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். மீதி இப்போ 1/2 கிலோ வெல்லம் பாகு மீதி இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த மாவு முதல் நாள் பண்ணின அன்னைக்கு இந்த மாதிரி உருட்டும் போது உங்களுக்கு உருட்டினா இந்த மாதிரி பதத்துக்கு வந்தாதான் கரெக்டாக இருக்கும். அதிரசம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண்ணி நாளைக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இன்னைக்கு பாகு செலுத்தி மாவை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் சீர் அதிரசம் அப்படிங்கிறத நான் கைகளில் உருட்டி இந்த மாதிரி அதாவது தட்டிட்டு கையாலேயே தட்டிட்டு இப்போ நான் எண்ணெயில் போட்டிருக்கேன். எண்ணெய் பதம் சூடு பதமும் பாருங்க, ரொம்ப பொறுமையாக தான் அதிரசம் மேலே வருது. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் மேலே வேகணும். வெந்த பிறகு இந்த அதிரசத்தை நீங்க திருப்பி விட்டீங்க அப்படின்னா எப்படி பூரி மாதிரி இப்போ உப்பும் பாருங்க. இது தாங்க கணக்கே. பாகு நான் சொன்ன மாதிரி நீங்கள் தக்காளி பதம் வச்சிங்க அப்படின்னா அதிரசம் ஓட்டையே போடணுங்கிற அவசியமே இல்லை, தானாக ஓட்டை விழும். அதே மாதிரி பூரி மாதிரி உப்பும். இது தெரியாத பாதி பேர் அதிரசத்தை ஓட்டை போடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அது அவங்க மெத்தடு எப்படியோ தெரியாது நமக்கு. பட் நான் இப்படி தான் பண்ணுறேன். இது மாதிரி நான் பண்ணி நிறைய அதிரசம் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நான் பிராமின் கம்யூனிட்டியில் சீர் அதிரசம்னு பண்ணுவாங்க, அதுக்காக தான் இதை பண்ணுறது. நம்ம வீட்டில் செய்யறதுக்கு எப்படி அதிரசம் செய்யணும் அப்படிங்கறதையும் நான் பூரி போல உப்பி வரும் அதிரசம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பேர் பார்த்துருக்குறாங்க. நீங்களும் பாருங்க. இப்போ இந்த அதிரசத்தை நான் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு வடிகட்டியில் நீங்க வச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா பூரா அது வடியணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ மறுபடியும் நான் போடுறேன் பாருங்க, இன்னொரு அதிரசமும் பெரிய அதிரசமும். இதுக்கு நான் ஓட்டையே போடல. பட் நீங்க இதை பாருங்க, கொஞ்சம் சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெயினுடைய சூடு, நான் சொல்றது எண்ணெயினுடைய சூடு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா தானா ஹோல் அதுல விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா இருக்கும். இப்போ இதுல தானா ஹோல் விழுந்திருக்கு. இதை நான் திருப்பி போட்டதுமே பாருங்க 2 கண் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இப்பயும் பூரி மாதிரி உப்பி தான் வருது பாருங்க அதிரசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த அதிரசம் பொறுத்த வரைக்கும் தக்காளி பதம் வச்சு 1 கிலோக்கு 800 கிராம் வெல்லம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சப்போஸ் எனக்கு கப்பு விவரம் தெரியாது, எனக்கு கிலோ கணக்கு தெரியாது அப்படின்னா 1 கப்பு அரிசி எடுத்து அப்படின்னா 3/4 கப்பு நீங்க வெல்லம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பாகு சூப்பரா வரும். அதே சமயம் கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. ஒரு சில அரிசி வெல்லம் பிடிக்கும். இப்போ நான் யூஸ் பண்றது 5000 பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு அரிசியை தான் யூஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு
வடிகட்டிட்டு நான் மிஷினில் அரைச்சிருக்கேன். அதே மாதிரி அதிரசம் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி வந்து ஒரு பூரிக்கட்டையில் லைட்டாக நீங்கள் அழுத்தின மாதிரி பண்ணணும். எதுக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆயிலெலாம் கொஞ்சம் வெளியில் வரணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக சிக்கு வாசனை, அதாவது ஆயிலுடைய வாசனை வந்து ஒரு மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் எப்பயுமே அதிரசம் செஞ்சால், நம்ம வீட்டுக்கு செஞ்சாலும் சரி, அதை வந்து மேலே வந்து ஜல்லிக்கரண்டியால் அழுத்தணும். இப்போ சூப்பரான அதிரசம் செஞ்சு காட்டியிருக்கேன், செஞ்சு பாருங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.